பராசக்தி அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பார்த்து போட்டு ஒரே ஒரு விஷயந்தான். முதல்ல வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ், நம்ம ஆன்சஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தான் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படம் அவங்க எப்படியெல்லாம் நம்மளுக்காக போராடி இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஊர் வேணும், இருக்க இடம், ப்ளஸ் நம்மளோட அடையாளமாக நம்ம மொழி என்றைக்குமே இருந்தால் மட்டும்தான் நம்ம மனுஷ பயலாக வாழ முடியும், பகுத்தறிவோடு இருக்க முடியுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, செத்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறை நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட போராட்டம் பண்ணி ஜெயிச்சு இன்றைக்கி நம்மளுக்கான ஊர், மொழி அப்படின்னு சொல்லி நம்ம உலகம் ஃபுல்லாக படர்ந்து இருக்கோம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயும் ஒரு பகுதியாக இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த அரசியலையும் இதை சுற்றி நடந்த இந்த டார்க்கான ஹிஸ்ட்ரியும் போர்ட்ரே பண்ணுற ஒரு ஃபிக்ஷனல் ப்ராடக்ட் தான் பராசக்தி. இப்போ நான் கொள்கையெல்லாம் பேச போட்டேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இந்த படம் என்னோடய ஹானஸ்டான அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச்சு. திஸ் இஸ் அ வெரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி தைரியமாக வந்து தமிழ்நாட்டுடைய கருப்பு பக்கங்கள்லேருந்து ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டிருக்கு. அதுக்கே வந்து பாராட்டணும், இந்த ஃபிலிம் குரூவையும் நடித்தவங்களையும் பாராட்டணும். ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னா, இதில் நடந்த படத்தில் காட்டப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சில சீனை தவிர்த்து முக்கியமான சீன்களில் கூட அந்த ஆழம் பெருசாக தெரியல. இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவனாக படம் எடுக்கிறப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஆழம் நல்லா இருக்கணும், நல்ல டெப்த்தோடு எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த ஆழம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு ஃபிக்ஷனல் ப்ராடக்ட்டை நான் ஆரம்பத்திலே அவங்க டிஸ்க்ளைமர் போட்டதுனாலேயே என்னமோ நான் ரெடி ஆகிட்டேன் இது என்ன இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இதை ஃபிக்ஷனல் ப்ராடக்டாக ட்ரீட் பண்ணி தான் இந்த படம் முழுசாக எடுக்கப்பட்டிருக்கு.